நமது பள்ளி ஆண்டு விழாவுக்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர் அவர்களை மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்கவும். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தங்களது கரங்களை தட்டி அவர்களை வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது பள்ளிகளின் தலைவரும் மேனாள் ஆயருமான பி. தாமஸ் பால்சாமி, திண்டுக்கல் மறைமாவட்டம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். பேரர் திரு டி. சகாயராஜ் அவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்கிறோம். பேரர் திரு ஏ. சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களையும் மறைமாவட்ட பொருளாளர் அவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்கிறோம். பேரர் திரு ஏ. தாமஸ் ஜான் பீட்டர் முதன்மை செயலர் அவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்கிறோம். பேரர் திரு ஏ. மெல்கி லாரன்ஸ் கல்விக்குழு செயலர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். நமது ஜான்பால் மேல்நிலைப் பள்ளியின் திண்டுக்கல் மறைமாவட்ட பள்ளிகளின் தலைமை மேனாள் ஆயர் பி. தாமஸ் பால்சாமி, திண்டுக்கல் மறைமாவட்டம் அவர்களையும், பேரர் திரு டி. சகாயராஜ் அவர்களையும், பேரர் திரு ஏ. சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களையும், பேரர் திரு ஏ. தாமஸ் ஜான் பீட்டர் அவர்களையும், பேரர் திரு மெல்கி லாரன்ஸ் அவர்களையும் அன்புடன் வருக என நமது ஜான்பால் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்களாகவும் மாணவர்கள் அனைவரும் சார்பாக கரவொலி எழுப்பி வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தரும் நமது பள்ளிகளின் தலைவர் மேனாள் ஆயர் பி. தாமஸ் பால்சாமி, திண்டுக்கல் மறைமாவட்டம் அவர்களையும், பேரர் திரு ஏ. சாம்சன் ஆரோக்கியதாஸ் மறைமாவட்ட பொருளாளர் அவர்களையும், பேரர் திரு ஏ. தாமஸ் ஜான் பீட்டர் முதன்மை செயலர் அவர்களையும், பேரர் திரு ஏ. மெல்கி லாரன்ஸ் கல்விக்குழு செயலர் அவர்களையும் மற்றும் அருட்தந்தையர்களையும் அன்புடன் வருக என வரவேற்கிறோம். மாணவர்கள் தங்களது கைகளை தட்டி வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
எல்லா நன்மைகளுக்கும் காரணியாக இறைவனை போற்றி மகிழும் விதமாக எங்களது பள்ளி மாணவிகளின் இறைவணக்க நடனத்தோடு இந்நிகழ்வை இனிதே தொடங்குகிறோம். To seek the blessing of the Almighty, the sources of all grace, our school students take the stage with a soulful prayer song. இறைவானே ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு சங்கீதம் உன் கரம் தவழும் திரு யாழிசை அதில் என் மனம் ஈட்டிடும் தமிழ் எழிசை. இறைவானே சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு சங்கீதம். தனித்திருந்தே அதில் இசையா என் மனம் புகுந்திடுவார். புல்லாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையா என் மனம் புகுந்திடுவார். பாவிய நெஞ்சமும் துயில் கலையும் புது பாடலால் உன்னகம் இணைந்திடுமே. எரிகின்ற சுடராக வெண்ணீங்கள் முன்பானில் என எங்கு திரியாக ஏற்றாயு இறைவா. காற்றாகி ஊற்றாகி கார்மேக மழையாகி வாழ்வாகி வழியாகி வாராயு இறைவா. வாராயு இறைவா. இறைவானே ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவா
இறைவனை போற்றி நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. Thank you girls for your wonderful performance. அமிழ்தினும் இனிய நம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி மகிழும் நேரம். அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்தை பாடலுக்கு மரியாதை செலுத்துவோம். It's time to honor our sweet mother tongue Tamil. May I request everyone to kindly stand up for Tamil Thai Valthu. திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. விருந்தினர்களை உபசரிப்பதே தமிழர்களின் தலையாய மரபு. இன்றைய விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள சான்றோர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்வு இனிதே தொடங்குகிறது. எமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் வரவேற்பை வழங்க எம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து விருந்தினர்களை கௌரவிக்க வருகிறார்கள். Welcoming guests warmly is our traditional pride. We now extend a heartfelt welcome and our discussed guest. We invite our assistant headmaster to deliver the welcome address, followed by our correspondent and headmaster who will honor our esteemed chief guest with shawls. அனைவருக்கும் வணக்கம். ஒளியின் பிள்ளைகளாய் நடவுங்கள் என்ற இறைவார்த்திற்கு ஏற்ப அறியாமை இருள் நீக்கி அன்பிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் அறிவு ஒளியை ஏற்றி வைக்கும் நமது ஜான் பால் மேல்நிலைப் பள்ளியின் 38வது ஆண்டு விழாவிற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய சிந்தனையோடு வருகை தந்துள்ள அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, ஆசிரிய பெருமக்களே, என்னுயிர் மாணவ மாணவியர்களே, அனைவருக்கும் எனது அன்பான முதற்கண் வணக்கம். நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நம் பள்ளிக்கு எப்போதும் தூணாக விளங்கி வழிநடத்தி வரும் மேனாள் ஆயர் பி. தாமஸ் பால்சாமி திண்டுக்கல் மறைமாவட்டம் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தற்போது நமது பாசமிகு ஆயர் அவர்களுக்கு நமது பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். மாணவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பவும். மேலும் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து இம்மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் மதிப்புமிகு டி. அமுதா MSc M.Ed M.Phil அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய விழாவின் முத்தாய்ப்பாக தங்களது பொன்னான நேரத்தை செலவிட்டு நம் மாணவ மாணவியர்களை வாழ்த்தவும் ஊக்கப்படுத்தவும் வருகை தந்துள்ள இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஏ. சீனிவாசன் அவர்களை
நமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். டாக்டர் ஏ சீனிவாசன் அவர்களுக்கு நமது தாளாளர் தந்தை பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார். மாசில்லா திண்டுக்கல் மாநகரை உருவாக்க இணைவோம் இயக்கத்தின் தலைவர் உயர் திரு ஜி ஜெயக்குமார் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு ஜி ஜெயக்குமார் அவர்களுக்கு நமது தாளாளர் தந்தை பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார். திண்டுக்கல் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் செய்தி தொடர்பாளர் தந்தை பேரறிஞர் திரு டி சகாயராஜ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தந்தை அவர்களுக்கு நமது தாளாளர் தந்தை பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார். திண்டுக்கல் மறைமாவட்ட பொருளாளர் தந்தை பேரறிஞர் திரு ஏ சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தந்தை அவர்களுக்கு நமது தாளாளர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார். திண்டுக்கல் மறைமாவட்ட முதன்மை செயலாளர் தந்தை பேரறிஞர் திரு ஏ தாமஸ் ஜான் பீட்டர் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தந்தை அவர்களுக்கு நமது தாளாளர் தந்தை பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார். திண்டுக்கல் மறைமாவட்ட கல்விக்குழு செயலர் தந்தை பேரறிஞர் திரு ஏ மெல்கி லாரன்ஸ் அவர்களை நமது ஆண்டு விழாவிற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தந்தை அவர்களுக்கு நமது தாளாளர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார். மேதகு ஆயரின் செயலர் தந்தை அருட்பணி ஏ ஜான்சன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தந்தை அவர்களுக்கு நமது தாளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார். மாணவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்களை கரையோரை எழுப்பி சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாணவர்கள் அனைவரும் நமது சிறப்பு விருந்தினர்களை கரோசை எழுப்பி நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் அருள்பணி சந்தியாகு அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தந்தை அவர்களுக்கு நமது தாளாளர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார். மாணவர்கள் கரங்களை தட்டி சிறப்பு விருந்தினரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் கரங்களை தட்டி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது பள்ளியின் வளர்ச்சிக்கும்
மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் அரும்பாடுபட்டு இவ்விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ள நமது மதிப்பிற்குரிய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்பணி ஜே அந்தோணிசாமி அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். வகுப்பறையை வெறும் பாட புத்தகமாக மாற்றாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை வடித்தெடுக்கும் சிற்பிகளாக திகழும் இருபால் ஆசிரிய பெருமக்களையும் இவ்விழாவின் நாயகர்களாக கண்ணின் கருவிழி போல் மேடை முன் அமர்ந்திருக்கும் இருபால் மாணவ செல்வங்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து தங்களின் பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படைத்து பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் மதிப்பிற்குரிய பெற்றோர்களையும் நம் பள்ளியின் பெருமையை வெளியில் பறைசாற்றி கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்களையும் மனதார வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஆண்டு விழா நமது மாணவர்களின் சாதனைகளை கொண்டாடும் ஒரு திருவிழா. இந்த இனிய மாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமையட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையின் மூலாதாரங்களான நீரையும் நிலத்தையும் காற்றையும் நம் பேணிக் பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்த எமது பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வழங்கும் நீர் நிலம் காற்று உங்கள் பார்வைக்காக. Highlighting the crucial need to preserve water, earth and air, our 6th grade students present an expressive thematic dance performance. நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது, அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது, அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும், பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும், வறண்ட மண்ணில் பசுமை தரும், பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். மழையின் பெருமை நாம் அறிவோமே, அத வரவழைக்கும் கடமை செய்வோமே. உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாட்டோம், இயற்கை குணம் நமக்கு வேணுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே, நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே.
விதைகள் எல்லாம் அடிவது இல்ல, கருவறையா நிலமும் மாறுது, அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்லை, கருவறையா நிலமும் மாறுது, அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மனித உறவு மறைஞ்சு போகும், மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும். மனித உறவு மறைஞ்சு போகும், மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும். நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே, அதன் வளம் பெருக உழைச்சிடு. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு, நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது, அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது. சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு, நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது, அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது. இயற்கையான காற்று வேணும், உயிர்கள் நலமா வாழ வேணும். இயற்கையான காற்று வேணும், உயிர்கள் நலமா வாழ வேணும். காற்றின் தேவை நாம் அறிவோமே, அது தீரும் வர உலகம் சுழலுமே. காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. Thank you, boys, for your wonderful performance. Bringing the vibrant rhythm of traditional folk heritage, Class 11 students perform the colorful Kuravan Kurati dance. ஏ சிக்கா, ஏ சிக்கி, ஏ வந்து பாருவே லைட். என்ன அது? அட இது தெரியாதாயா? தெரியலையே. நம்ம ஜான்பால் ஸ்கூல்ல ஆண்டோலா கொண்டாடுறாங்க சிக்கா. அப்படியா? போலாமா சிக்கா? போலாமே. நம்ம ஔவையார் சொன்ன பாட்டு தெரியுமா? தெரியுமே. சாதி இரண்டொலியே வேறில்லை சாற்றுங்க. அப்படி பாடு. இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தார். அப்படினா புரியலையே. அட போயா. இட்டார்னா பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் ஏழைகளுக்கு உதவணும். உதவலனா இடாதோர் சிறியோர். அத நம்ம பிள்ளைங்க சொல்ல வர்றாங்க, கேட்கலாமா? கேட்கலாமே. வாங்க வாங்க. திங்கடி திங்காலோ திங்கடி திங்காலோ திங்கடி திங்காலோ. இப்போ வண்டு போல இல்லையடா, படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்கிறோண்டா. அதிகாரியாக வந்து காலு மேல காலு போட்டு சுறுசுறுப்பா பல வேலைகள் செய்யறோண்டா. ஜிங்கிடிக்கு காலோ ஜிங்கிடிக்கு காலோ ஜிங்கிடிக்கு காலோ, ஜிங்கிடிக்கு காலோ ஜிங்கிடிக்கு காலோ.
புருஷனெல்லாம் சாதி மத சண்டையிட்டு நாய் நரி போல இங்கு ஊளையிட்டு திரியிறான். எங்க சாமி உங்களுக்கு நல்ல புத்தி தரட்டுன்னு. எங்க சாமி உங்களுக்கு நல்ல புத்தி தரட்டுன்னு உங்களையே கரிசனையோடு நாங்க பாக்குறோமே. ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ. குறவங்கொரத்தி இப்போ வண்டு போல இல்லையடா, படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்கிறோண்டா. சந்தனமலையிலேறி காவடி சிந்து படிச்சு வள்ளி குற வள்ளிக்கு நிலா பந்தி வைக்கிறோம். டக் 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 டக். சந்தனமலையில் ஏறி காவடி சிந்து படிச்சு வள்ளிக்குற வள்ளிக்கு நிலா பந்தி வைக்கிறோம். ஞானமும் மன தத்துவமும் இருக்குதடா. விஞ்ஞானமும் மன தத்துவமும் இருக்குதடா, உங்களோட நோய் தீர்க்க கணக்கும் இருக்குதடா. ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ ஜிங்கிடி காலோ போடு ஜிங்கிடி காலோ. குறவங்கொரத்தி இப்போ வண்டு போல இல்லையடா, படிச்சு நிமிந்து வர முயற்சி எடுக்கிறோண்டா. Let's give the big hand for them. நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. கடந்த கல்வி ஆண்டில் எங்களது பள்ளியில் எட்டிய சாதனைகளையும் கடந்த ஆண்டு வந்த வெற்றிகரமான பாதைகளையும் எடுத்துரைக்கும் ஆண்டு அறிக்கையை அறிவிக்க வருகிறார் எமது பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்கள். We now present the annual school report 2025 to 2026, highlighting the achievements, milestones, and success story of our school during the past academic year, presented by our correspondent and headmaster. அன்பிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர என்னும் விருது வாக்கோடு 1989 ஆண்டு முதல் கடந்த 37 ஆண்டுகளாக கல்விப் பணியில் ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றது. 1986 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் நாள் திருத்தந்தையாக இருந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவர் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் இந்தியாவிற்கு நமது தமிழ்நாட்டின் தலைநகராம் சென்னைக்கு வருகை தந்தார். திண்டுக்கல் மறைவட்டமாக திருச்சி மறை மாவட்டத்தில் இருந்த பொழுது கல்வியில் காலூன்ற பின்தங்கிய கிறித்தவ மக்களுக்கு வாய்ப்பினை உருவாக்க, அத்தோடு அனைத்து சமூக மக்களும் பயன்பெற நகரின் நடுவிலே ஒரு பள்ளி என்னும் நாற்றாங்காலை நம் திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் பி தாமஸ் பால்சாமி, அருத்தந்தை கா சாம்சன் ராஜா, அருத்தந்தை KS ஆரோக்கியசாமி, அருத்தந்தை ஏ ஜோசப் செல்வராஜ் ஆகியோர் இணைந்து ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டு பல்லாயிரம் மாணவர்களை வாழ்வின் உச்சத்தில் கொண்டு வந்திருப்பதும், பல்வேறு துறைகளில் மின்னி ஒளிவிடும் நட்சத்திரங்களாக்கி பெருமிதம் கொள்வதும் நீங்கள் அமர்ந்திருக்கும் எம் ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி என்பதில் மிக இல்லை. தற்போது எம் பள்ளியில் 669 மாணவர்களும் 86 மாணவியரும் மொத்தம் 755 பேர் தமிழ் மற்றும் ஆங்கில பயிற்று மொழியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கின்றார்கள். எம் பள்ளியில் தற்போது அரசு மானியம் பெறும் ஆசிரியர்கள் 13 பேர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் 2 பேர், மொத்தம் 15 பேரும், தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 13 பேரும் உழைப்பில் எறும்பாய், கடமையில் இதயமாய், எப்போதும் குறையாத மறையாத கல்வி செல்வத்தை மாணவ மாணவியர்களுக்கு தொய்வின்றி வழங்கி அன்பிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். என் பள்ளியின் சிறப்புகள்: பள்ளியில் CCTV கேமரா, ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் மற்றும் RO வாட்டர் குடிநீர் வசதி,
அனுபவமிக்க திறமையான ஆசிரியர்கள், மாணவர்களுக்கான உளவியல் மனநல ஆலோசனைகள், நம் நல்ல இயற்கை சூழல் நிறைந்த பசுமையான காற்றோட்டமான பள்ளி வளாகம், வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகம், கணினி அறிவியல் ஆய்வக வசதி, மறைக்கல்வி, நன்னறி மற்றும் ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த கல்வி, விளையாட்டு திறனை மேம்படுத்தி உடல்நலத்தை மேம்படுத்த பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மிக குறைந்த கல்வி கட்டணம், நவீன கட்டிடம் மற்றும் கழிப்பிட வசதிகள், வாசிப்பு திறனை மேம்படுத்த மிகச்சிறந்த நூலக வசதி, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் சிறப்பு வகுப்புகள். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணி முதல் சிறப்பு வகுப்புகளும் மாலை 5:15 மணி வரை சிறப்பு வகுப்புகளும் நடைபெறுகின்றன. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, எழுத்தை அறிவித்தவர் இறைவன், அதனை படிப்பித்தவர் நல் ஆசிரியர் என்பதை உறுதிப்படுத்தும் செயல்பாட்டில் ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி இருபால் ஆசிரியர்களும் இருபால் மாணவர்களும் மிக உத்வேகத்தோடு செயல்பட்டு மிகச் சிறப்பான தேர்ச்சியை கடந்த 2025-26ஆம் கல்வியாண்டில் பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்கிறேன். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி மாணவர்களின் 486 மதிப்பெண் 600க்கு மதிப்பெண்ணும், மாணவி மகாலட்சுமி 600க்கு 480 மதிப்பெண்ணும், மாணவர் மூவரசன் 600க்கு 475 மதிப்பெண்ணும் பெற்று பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை சிறப்பு செய்திருக்கின்றனர். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி தேர்வு எழுதிய 178 மாணவர்களில் 169 பேர் தேர்ச்சி பெற்று 95 விழுக்காடு தேர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி மாணவர் சுதாகர் 500 மதிப்பெண்களுக்கு 467, மாணவர் ராஜசேகர் 500 மதிப்பெண்ணுக்கு 437 மதிப்பெண்ணும், மாணவி கனிகாஸ்ரீ 500 மதிப்பெண்ணுக்கு 423 மதிப்பெண்ணும் பெற்று பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்றனர். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளியில் தேர்வு எழுதிய 67 மாணவர்களில் 66 பேர் தேர்ச்சி பெற்று 99 விழுக்காடு தேர்ச்சியை முதல் முறையாக பள்ளி வரலாற்றில் சிறப்பான தேர்ச்சியை இந்த 2 வகுப்புகளிலும் பதிவு செய்தது. மாணவருடைய கல்வி வளர்ச்சியை உறுதி செய்ய பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்பட்டது. காலாண்டு தேர்வுக்கு பின் நடத்தப்பட்ட இக்கூட்டத்தில் சுமார் 500 குழந்தைகளினுடைய பெற்றோர் பள்ளிக்கு வருகை புரிந்து ஆசிரியரோடு கலந்துரையாடி தங்களது குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பங்காற்றினர். அனைவருக்கும் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. விருதுகள், கலை போட்டிகள். நேஷனல் டேலண்ட் அகாடமி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடத்திய கலை போட்டியில் பள்ளிக்கு விருதுகளையும் பரிசுகளையும் மாணவ செல்வங்கள் பெற்றனர். இந்நிறுவனம் பெஸ்ட் ஸ்கூல் அண்ட் ஹானரபிள் பிரின்சிபல் அவார்டு என்னும் விருது பள்ளிக்கு வழங்கியது. இந்து தமிழ் திசை நாளிதழும் பத்மராஜம் மேலாண்மை நிறுவனம் எக்ஸலன்ஸ் இன் டீச்சிங் அவார்டு என்னும் விருதை பள்ளிக்கு வழங்கியிருக்கிறது. அகரம் நிறுவனம் மாநில அளவில் நடத்திய போட்டிகளில் பங்கேற்றமைக்காக சிறந்த கலைவளர் பள்ளி மற்றும் இலக்கிய செம்மல் என்னும் விருதை பள்ளி பெற்றுள்ளது. GTN கலைக்கல்லூரி நடத்திய டேலன்ஷியா 2K25-26இல் எமது பள்ளி மாணவர் வினாடி வினா போட்டியில் 2ஆம் பரிசையும் மெகந்தி முதலான போட்டியில் வெற்றியை பெற்று எமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். விஸ்டம் அகாடமி நடத்திய பல்வேறு போட்டிகளில் மாணவியர் பங்கேற்றனர். இச்செயல்பாட்டை பாராட்டி பெஸ்ட் இன்சார்ஜ் டீச்சர் என்ற விருதை பள்ளி பெற்றது. GTN கலைக்கல்லூரி நடைபெற்ற 42வது சிலம்பாட்ட போட்டியில் எமது பள்ளி முதல் பரிசை வென்றுள்ளது. KKA மெட்ரிக் பள்ளி நடத்திய பேச்சு போட்டியில் பங்கேற்று எமது பள்ளி சிறப்பு செய்தது. பார்வதி கலைக்கல்லூரி நடத்திய விங்ஸ் குழு நடன போட்டியில் எமது ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் பங்கேற்ற 38 பள்ளிகளில் முதல் பரிசை வென்று சிறப்பித்தனர். மாணவர்களுடைய உடல்நலில் அக்கரணை. உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் திருமூலர் வாக்கை வாழ்வாக்க மாணவியருக்கு உடற்கல்வி பாடவேளை வாரத்திற்கு 2 முறையும் தவறாமல் கொடுக்கப்படுகிறது. அப்பாடவேளை தங்களுக்கு பிடித்தமான விளையாட்டில் பயிற்சி பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்று ஜான்பால் மேல்நிலைப்பள்ளிக்கு மாணவ செல்வங்கள் பெருமை சேர்த்துள்ளனர் என்றால் அது மிக இல்லை. கோகோ, கபடி, கால்பந்து, கையுந்து பந்து, எரிபந்து, இறகு பந்து முதலான மைதான விளையாட்டுகளிலும் கேரம், சதுரங்கம் முதலான உள்ளரங்க விளையாட்டுகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. விளையாட்டுத்துறை 2025-26ஆம் கல்வியாண்டில் குறுவட்ட அளவிலான போட்டிகளிலே 14 வயதுக்கு உட்பட்டோர் போட்டிகளில் கோகோவில் முதலிடமும், கபடியில் முதலிடமும், சிலம்பத்தில் முதலிடமும், சதுரங்கத்தில் 3ஆம் இடத்தையும் மாணவ செல்வங்கள் பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோர் பங்கேற்ற போட்டிகளில் கோகோவில் முதலிடமும், கபடியில் 2ஆம் இடமும் பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோர் போட்டியில் கோகோவில் முதலிடம், கபடியில் முதலிடம், சிலம்பத்தில் 3ஆம் இடம், சிலம்பத்திலே மாணவிகள் 2ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மாணவிகள் மட்டும் பங்கேற்ற தடகள போட்டிகளில் 3000 மீட்டர், 800 மீட்டர், 4x400 தொடர் ஓட்டம் 3 ஆகிய போட்டிகளிலே பங்கேற்று மாணவ செல்வங்கள் 3ஆம் இடம் பெற்று சிறப்பு சேர்த்தனர்.
2025-26 கல்வியாண்டு குழு போட்டிகளில் மாவட்ட அளவிலே 17 வயதுக்குட்பட்டோர் கோகோ போட்டியில் 2ஆம் இடமும் 19 வயதுக்குட்பட்டோர் கபடி போட்டியிலே 3ஆம் இடமும் பெற்றனர். மேலும் தடகள போட்டிகளிலே 3ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு சிறப்பு சேர்த்தனர். அரசு நலத்திட்டங்கள். தமிழக அரசு தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள்: பாடப்புத்தகங்கள், நோட்டுகள், எழுதுபொருட்கள், சீருடைகள், மிதியடிகள், புத்தகப்பை, கல்வி உதவித்தொகை மற்றும் பேருந்து பயண அட்டை அனைத்தும் அரசிலிருந்து முறையாக பெற்றுத்தரப்படுகிறது. மேலும் சத்துணவு 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவ நிலையத்தில் என் பள்ளிக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் வருகை புரிந்து மாணவர்களுக்கு உடல்நல பரிசோதனை, கண் பரிசோதனை செய்து மேற்சிகிச்சைகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன. இப்பொருள் குறித்த அரசு நலத்திட்டங்கள் குறிப்பாக இலவச கண்ணாடி பெற்று வழங்கப்படுகிறது. வியாழக்கிழமை தோறும் இரும்பு சத்து மாத்திரைகள் வழங்கி மாணவர்கள் உடல்நலையில் அக்கறை செலுத்தப்படுகிறது. விழாக்கள், விழிப்புணர்வு நிகழ்வுகள். என் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, ஆசிரியர் தின விழா, விளையாட்டு விழா, ஆண்டு விழா, குழந்தைகள் தின விழா, பொங்கல் விழா மற்றும் குடியரசு தின விழா வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது. சிறப்பு விருந்தினர்களாக தகைசால் சான்றோர்கள், குறிப்பாக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு சச்சிதானந்தம் அவர்கள் எமது பள்ளியின் குழந்தைகள் தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் தின விழாவிற்கு வருகை தந்து எங்களை பாராட்டினார். விழாவில் குழந்தைகளுக்கு புத்தாக்கம் அளிக்கும் பொருட்டு எமது பள்ளியில் கால்பந்து, கையுந்து பந்து மற்றும் எரிபந்து முதலான விளையாட்டுகளை முதல் முறையாக தொடங்கி வைத்தார். எமது பள்ளியின் காமராஜர் தின விழாவிற்கு திண்டுக்கல் நகர துணை மேயர் மதிப்புக்குரிய திரு ராஜப்பா அவர்கள் கலந்து கொண்டு கல்வியின் அவசியத்தையும் வாழ்வின் நற்பண்புள்ளவர்களாக வளரவும், குறிப்பாக ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி பெற்றிருந்த முன்னைய நன்னிலையை மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் எல்லோரையும் வாழ்த்தினார். மாணவர்களுக்கு திண்டுக்கல் மேற்கு நகர் காவல் நிலையத்தின் சார்பாக போதைப் பொருள் விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்தல் பற்றி விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. மேலும் உயர்கல்வி வழிகாட்டுதல் பயிற்சி அளிக்கப்பட்டது. எம் பள்ளியில் அனைத்து மன்றங்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், போதைப் பொருள் ஒழிப்பு, சாலை பாதுகாப்பு, பசுமைப்படை, இளைஞர் செஞ்சிலுவை, நுகர்வோர் மன்றம், வாசிப்பு இயக்கம், மாணவர் பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் முதலான சிறப்பாக அனைத்து மன்றங்களும் செயல்படுகின்றன. அணுக்கிரக ஆற்றலும் அடுத்துதல் மையம் சார்பாக மாணவ மாணவியர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆற்றுப்படுத்தல் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு சச்சிதானந்தம் அவர்கள் இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திலே நடைபெற்ற சுற்றுச்சூழல் தின விழாவில் மாசில்லா திண்டுக்கல் மாநகரை உருவாக்க இணைவோம் இயக்கத்தின் சார்பாக 500 மரக்கன்றுகளை மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக வழங்கினார். திண்டுக்கல் மாநகர காவல் கண்காணிப்பாளர் தற்போதைய அலுவலர் திரு ஜெயக்குமார் அவர்களது தலைமையிலே நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியிலே எமது பள்ளி மாணவ மாணவியர் சுமார் 250 பேர் பங்கேற்றனர். சிறப்பு நிகழ்வுகள். 1. கலை விழா. எம் ஜான்பால் மேல்நிலைப்பள்ளியின் சார்பாக பள்ளிகளுக்கிடையேயான கலை விழா போட்டிகள் மிக சிறப்பாக நடத்தப்பட்டன. முதல் பரிசாக ரூபாய் 1000, 2ஆம் பரிசாக ரூபாய் 500, 3ஆம் பரிசாக ரூபாய் 300 மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முதல் முறையாக எம் பள்ளி நடத்திய போட்டியிலே திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சுமார் 480 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். கபடி போட்டி. எம் பள்ளியின் பாதுகாவலர் புனித ஜான்பால் அவருடைய நினைவை போற்றுகிற வகையிலே 14 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கபடி போட்டி நடத்தப்பட்டது. முதல் முறையாக எம் பள்ளி நடத்திய போட்டியிலே திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சுமார் 19 பள்ளிகளிலிருந்து 380 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் 3000, 2ஆம் பரிசாக ரூபாய் 2000, 3ஆம் பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டன. 3. இலவச கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம். கடந்த கல்வியாண்டின் இறுதியிலே கோடைக்கால இலவச பயிற்சி முகாமை மாசில்லா திண்டுக்கல் மாநகரை உருவாக்க இணைவோம் இயக்கத்தினோடு இணைந்து முற்றிலும் இலவசமாக எமது பள்ளியிலே நடத்தப்பட்டது. இப்பயிற்சி அன்னாள் திண்டுக்கல் மாநகர காவல் கண்காணிப்பாளர் மதிப்புக்குரிய திரு பிரதீப் அவர்கள் தொடங்கி வைத்தார். இப்பயிற்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் காலை 7 மணி முதல் 9 மணி வரை பயிற்சி பெற்றனர். அனைவருக்கும் வண்ண உடை, சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வின் நிறைவு விழாவிலே ஜி தமிழ் தொலைக்காட்சி பாடகர்களும் திரை ஆளுமை மைம் கோபி அவர்களும் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் சுமார் 1200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சிப் பணிகள். எம் ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க அருத்தந்தையர்களால் நிர்வாகம் செய்யப்படுகிற பள்ளியாகும். பள்ளி வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க பள்ளிகளின் நிர்வாகி மேதகு ஆயர் அவருடைய அனுமதியை பெற்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பள்ளி நுழைவாயில் மற்றும் நடைபாதை புதுப்பிக்கப்பட்டு பேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன.
நடைபாதையின் இருபுறமும் அழகூட்ட நிழல் தரும் மரங்களும் இரவில் ஒளிரும் சூரிய மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளியினுடைய முதல் தளத்தில் மாணவர்கள் பாதுகாப்புக்காக தடுப்பு வலை இவ்வாண்டு தொடக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் சுகாதார வளாகத்தில் அறைகளுக்கு இரும்பு கதவுகள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளன. ஆசிரியர்களுக்காக 3 அறைகள் கொண்ட சுகாதார வளாகம் கட்டப்பட்டுள்ளது. மாணவியருடைய சுகாதார வளாகத்திற்கு புதிய இரும்பு கதவுகளும் அவர்களுக்கு தனியாக புதிய குடிநீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு அடித்தளம் இடப்பட்ட வகுப்பறை கட்டிடப் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கட்டிடப் பணிகள் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, கடந்த 39 ஆண்டுகளாக அறிவுச்சுடர் ஏற்றி அறியாமை இருள் அகற்றி அங்கிங்கெனாத இறையை அன்பிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் மாணவ செல்வங்களை வளர்ப்பதன் மூலம் இம்மண்ணில் மலரச் செய்திட வீறு நடைபோடும் எம் ஜான்பால் மேல்நிலைப் பள்ளியின் 38வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துகின்ற ஆயர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் முன்னாள் மாணவ மாணவியருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர், மாணவ மாணவியர், அலுவலக பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் விழா சிறக்க உதவிய அனைவருக்கும் அனைத்தையும் கடந்த உள்வொளி காட்டும் பரம்பொருளுக்கும் நன்றி நவழ்கிறேன். விழா தொடர இடம் கொடுத்து திரைமறைகிறேன். நன்றி. சிறப்பாக உரையாட்டிய நமது தாளாளர் தந்தை அவர்களுக்கு நன்றி. துள்ளான இசையோடு அனைவரையும் ஆட வைக்கும் கிராமத்து மனம் வீசுகிறது பாடல். எமது பள்ளியின் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவர்கள் வழங்கும் தோட்டுக்கடை ஓரத்திலே நடனம் இதோ. Get ready for a lively folk rhythm. Class 8A students take the stage with an energetic dance performance to தோட்டுக்கடை ஓரத்திலே. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ பூவு கடை ஓரத்திலே பூவு ஒண்ணாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏதில கடை ஓரத்திலே சீல ஒண்ணாங்க சீல ரெண்டாங்க சீல மூணாங்க
சிறப்பாக நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. இன்றைய காலகட்டத்தில் நம்மை சுற்றி இயங்கும் விளம்பரங்களின் சுவாரஸ்ய உலக பிரதிபலிக்கும் வகையில் எமது பள்ளியின் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவர்கள் வழங்கும் விளம்பர உலகம் நடனம். Mirroring the colorful and captivating world of modern media and advertisement, here is the world of ads dance by class 8B.
விளம்பரத்தை பற்றி அழகாக எடுத்துரைத்த மாணவர்களுக்கு நன்றி. உழைப்பதற்கு என்றும் உயர்வு உண்டு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாநில பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த பள்ளி பெருமை சேர்த்த சாதனை செம்மல்களுக்கு மாணவர்களை சிற்பிகளாக செதுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நினைவு பரிசு வழங்கும். அதனைத் தொடர்ந்து எழுச்சியூட்டும் தலைமையுரையும் எங்களது விழா தலைவர் மேதக ஆயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Hard work always merits success. We now felicitate the outstanding state board exam toppers of class 10 and 12. We call upon our chief guest, the most reverend bishop, to honor our dedicated teachers with monuments for their selfless service, followed by his inspiring presidential address. 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள். முதலிடம் எம் ராஜசேகர். மாணவர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் இடம் எம் கனிகாஸ்ரீ. 3ஆம் இடம் எஸ் ரிஷிவர்தன். அடுத்ததாக மேல்நிலை 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள். முதலிடம் வி கல்கின். 2ஆம் இடம் எஸ் மகாலட்சுமி. 3ஆம் இடம் எம் மூவரசன். அடுத்ததாக ஆசிரிய பெருமக்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். ஆசிரியர்களை மேடையின் இடது பக்கம் வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு பீட்டர், திரு அந்தோணிசாமி, திரு பவுல் ராஜு, திருமதி திரு பாக்கியராஜன், திருமதி செலின் மேரி, திருமதி செலின் மேரி, திரு கிறிஸ்டோபர், திரு பிரபாகர், திரு ஆ வேளாங்கண்ணி, திரு பிளாசியூஸ் ராஜா, திரு ஆ வேளாங்கண்ணி, திருமதி மாலா, திரு லூர்து சதீஷ்குமார், திரு பால்ராஜ், திரு சாலமன், திரு திரு சலோமி, திருமதி பெல்சி, திருமதி வனிதா மேரி, திருமதி டோனி பவுலின், திருமதி விக்டோரியா மேரி, திருமதி ஜான்சி ராணி, திருமதி ஜெர்மன், திருமதி கனிமொழி, திரு கதிரேசன், திரு வில்லியம் திருத்துவராஜ், திரு ஐ பிரிட்டோ.
சுகாதார பணியாளர்கள் மற்றும் சத்துணவு அமைப்பாளர் மற்றும் காவலர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு அல்போன்ஸ், திருமதி ஜெயசித்ரா, திருமதி மாரியம்மாள், திரு எம் சுப்பிரமணி, திருமதி தமிழரசி. நினைவு பரிசினை வழங்கிய நமது ஆயர் அவர்களுக்கு நன்றி. Respected guests of honor of today's function, dear Father J. Anthony Swami, the headmaster and correspondent of St. John Paul Higher Secondary School, dear teachers, dear parents, dear children. Mrs. Helen Keller lived in United States of America. She was a wonderful person. Unfortunately, she was blind, but she studied Master of Science in a school and college meant for the differently abled students. After finishing Master of Science, she founded a foundation in order to help the differently abled students. He fought for the national funding and he succeeded in getting the government aid for that foundation. She was asked once by a reporter, if God were to grant only one favor, what would you ask for? Everybody thought she would ask for the gift of seeing, gift of sight. But she immediately said, I would ask for world peace. I would ask for world peace. My dear students, now I have begun my speech in English just to tell you and inspire you that you can also speak and communicate in English. Whether you study in English medium classes or Tamil medium classes, you can and try to speak in English and communicate effectively in English. In our country, every state has its own language. It's good that we love our mother tongue, namely Tamil, and we should be able to communicate in Tamil also. We should not say, some CBSE students say that they cannot read in Tamil. That's not a good sign. You should learn to communicate, speak in Tamil as also in English. Some intellectuals today say English cannot be considered as a foreign language. Now it is the language that unites the whole country. When you go for higher studies, you have to study everything in English and you should be able to communicate in English effectively in order to be successful in competitive exams. If you want to go to different countries for higher studies, you should learn to communicate in English. Now many students go for medicine in European countries like Russia, Ukraine, Georgia, Armenia and other countries. If you know English and you are able to communicate in English, you will be able to successfully come out of such courses in the foreign countries. அன்பு மாணவ செல்வங்களே, நான் ஆங்கிலத்திலே பேசத் தொடங்கியதற்கு காரணம், நீங்கள் தமிழ் வழி கல்வியிலே படித்தாலும் சரி, ஆங்கில வழி கல்வியிலே படித்தாலும் சரி, ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அது கடினமான மொழி அல்ல, எளிதாக பேசக்கூடிய மொழிதான்.
தமிழிலும் நன்றாக பேச கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கிலத்திலும் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு உயர்கல்விக்கு செல்வதற்கும் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் தேர்வு பெற்று நல்ல நிலைக்கு வருவதற்கும் ஆங்கிலம் கட்டாயம் தேவை. அதுதான் நமக்கு பொதுமொழியாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களால் முடியும். நீங்கள் ஆகவே ஆங்கில ஆசிரியர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ் வழி கல்வி மாணவர்களும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச முடியும். ஆங்கிலத்தில் பேசுவது கடினம் அல்ல, அதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும் என்று நீங்கள் உணர்ந்து உங்கள் மாணவர்களை ஆங்கிலத்தில் பேசவும் கற்றுக் கொடுங்கள். அவ்வாறு தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்ற மாணவர்களுடைய எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும். நான் தொடக்கத்திலே திருமதி ஹெலன் கெல்லர் அவர்களை பற்றி சொன்னேன். அவர் பார்வையற்றவர், ஆனால் முதுகலை பட்டம் பெற்றவர். அவர் ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தினார். தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கான ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதற்கு அரசு நிதி உதவி வழங்குவதற்கான ஒரு முயற்சியிலும் வெற்றி பெற்றவர். அவரிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கடவுள் ஒரே ஒரு வரம் கொடுப்பார் என்றால் நீங்கள் என்ன வரம் கேட்பீர்கள் என்று. எல்லோரும் நினைத்தார்கள் தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று கேட்பார் என்று. அவர் அதற்கு மாறாக உடனடியாக சொன்னார், நான் உலக அமைதிக்காக வரம் கேட்பேன் என்று சொன்னார். ஆகவே உலக அமைதிக்காக நாம் விரும்புகின்றோம். அதுதான் இன்று உலகிலே கிடைக்காமல் போகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலே வாசிக்கின்றோம். ஒரு நாடும் 2 நாடுகளுமே பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலைமை. இதனால் மற்ற நாடுகளும் பாதிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ராயலும் சேர்ந்து ஈரானோடு போர் தொடுத்து அதனால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு பல நாடுகளுடைய பொருளாதாரமும் சீரழிந்து வருகிறது. இஸ்ராயேல் பாலஸ்தீன நாட்டுக்கிடையே பல ஆண்டுகளாக போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் பாலஸ்தீனிய மக்கள்தான். ஆகவே இவ்வாறாக நமது நாட்டில் பார்த்தால் மணிப்பூரிலே இனக்கலவரம் இன்னும் ஒரு முடிவுக்கு அது வரவாமல் இருக்கிறது. இவ்வாறு பல இடங்களில் பல உள்நாட்டு கலவரங்களும் போர்களும் நடந்து அமைதி இல்லாத நிலைமை இருக்கிறது. உலக அமைதிக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். உலக அமைதி கட்டாயம் எல்லோருடைய நல்வாழ்வுக்கும் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கும் எல்லோருடைய முன்னேற்றத்திற்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அத்தகைய உலக அமைதி நம் நாட்டிற்கும் உலகமெங்கும் அனைவருக்கும் கிடைக்க இறைவன் அருள் புரிய வாழ்த்துகிறேன். மீண்டும் மாணவ செல்வங்களே, நீங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறப்பான விதத்திலே பயின்று சிறப்பான விதத்திலே பேசவும் தொடர்பு கொள்ளவும் நீங்கள் பேச்சு எடுத்துக்கொண்டு அதில் வெற்றி பெற்று அதனால் உங்கள் எதிர்காலம் சிறப்பதற்கு முயற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாளர் தந்தை அவர்கள் ஜே அந்தனிசாமி அவர்களுக்கு மறைமாவட்டத்தின் சார்பாக வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிக்கிறேன். அவர் நல்ல திறமை உள்ளவர். அவருடைய குரலே கம்பீர குரலாக இருக்கும். எவ்வாறு ஆண்டறிக்கை வாசித்தது பொழுதே நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். நல்ல திறமை ஆற்றல் உள்ளவர். இங்கே மே மாத விடுமுறையிலே அவர் கலை பயிற்சி மாணவர்களுக்கு அளித்து அதை சிறந்த நிகழ்வாக நடத்தினார். இன்னும் மாணவர்களை படிப்பிலும் மற்றும் துறைகளிலும் சிறந்த வளர்ச்சி கொண்டு வர அவரால் முடியும். அவர் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு அவருக்கு வாழ்த்து கூறி இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். நமது பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நமது பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்றன. வெளியிலிருந்து எந்த ஒரு கலைஞர்களையும் அழைத்து வந்து பயிற்சி அளிக்கவில்லை என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.